நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமா தாகத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமா தாகத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஜாதியினருக்கு மனம் திரும்புதலை தேவன் அருளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தில் நிரப்புங்க. வந்திருக்க ஒவ்வொரு விசுவாசிகளையும் நேர் நிரப்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தையினால் நிரப்புங்கப்பா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று நாங்கள் எங்களை விளங்க பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் வார்த்தையினால் நிரப்புங்க தகப்பனே. வார்த்தையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை நல்ல சத்தியத்தை அறிவை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. மீதி பகுதியை நேர் பொறுப்பேற்று வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த நல்ல நேரத்திற்காக பொழுதுக்காக கடந்த ஒரு வார காலமாய் நம்மை தேவன் பாதுகாத்து ஆதரித்து சுகந்தரித்து ஆமேன் அவர் நம்மை நடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா பாடல் புத்தகத்தில் 32வது பாட்டு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீண்டதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபம் நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. சொல்லுங்க பாப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், உந்தன் வாக்கு தத்தத்தால் என்னை நடத்தும். ஆமென். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்னதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க பாப்போம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மே நீர் வைத்ததினால்
பறிக்க இயலா எவரும் என்னை சபை சொல்வோம் வாசம் என்னே நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மூற்றும் புவித்தேனே ஏற்று என்னை நடத்துவீரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம் என்னை மூற்றும் புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் எப்படியும் வருகையிலே ஏழையை என்னை சேர்த்திடுமே எப்படியும் வருகையிலே ஏழையை என்னை சேர்த்திடுமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஆமென் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் மறவாத இயேசு ஆமென் 95வது பாட்டு எந்த நாவில் புது பாட்டு பாடுவோம் ஆத்மார்த்தமாய் பாடுவோம் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறான் பாவ என்னை வந்து சொந்து கொள்ளையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினார் பாவ இருள் என்னை வந்து சொந்து கொள்ளையில் தேவனவர் தீபம் ஆனந்தம் அவரை நான் பாடுவேன் உயிருள் நாள் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் கையை தட்டியாக ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் அல்லேலூயா 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 ஆமென் 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 இன்னொரு பாடலை கூட நாம் பாடி
கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அது என்ன பாட்டு அப்படின்னா, ஆமேன் எப்படி நான் பாடுவேன். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம இன்னொரு பாடலை கூட பாடலாம். மலைகள் விலகினாலும், எடுங்க, மலைகள் விலகினாலும். கையை தட்டி பாடுவோம். விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் பெய்ந்து போனாலும், பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத இரட்சிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுங்க பாப்போம். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்வோம், மலைகள் போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை விட்டு மாறாது, மலைகள் விலகினாலும் யெகோவானிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவானிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என் வாழ்வினவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். மாறாது அவருடைய கிருபை, மாறாது விலகாதது. யெகோவா ராபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூபா எந்தன் மேய்ப்பரானவர். வாழ்வும் காப்பவர், வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். கையை தட்டி, மலைகள் போனாலும் பர்வதங்கள் என்று போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் வெந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நிச்சயமாகவே அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது எந்தன் வாழ்விலே. தலையில கையை வச்சு அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. திரும்ப சொல்லுவோம், மாறாது எந்தன் வாழ்விலே, மாறாது எந்தன் வாழ்விலே, விலகாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற இந்த பாடலை நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கைகளை கூப்பின வண்ணமாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உண்மையிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அப்படியே, அப்பா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எந்த இடத்துலலாம் நம்ம வெட்கத்தை கொண்டு வர நினைக்கானோ அந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க பாப்பா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுங்க. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எத்தனையோ இடத்துல பிசாசு நம்மளை வெட்கப்படுத்த நினைச்சானோ அத்தனை இடத்துலையும் கர்த்தர் நம்ம முகத்தை வெட்கப்படுத்தாதபடிக்கு நடத்தி வந்தார். நீ கடன்பட்டு சாவன்னு நினைச்ச இடத்துல கடன் வேண்டாம், நான் இது என் பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி என்று சொல்லி தேவன் எத்தனை வழி நடத்துகிறார். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாது என்று எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நிசா இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க பாப்பா. இயேசு மகராஜா எங்கள் நிசா இரக்கத்தின் சிகரம் நீரே. நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உணர்ந்து பாடுங்க பாப்பா. ஆமென். அவருடைய நாமத்தை அறிந்தவங்க நீங்க வெட்கப்பட்டதில்லை. அவருடைய நாமத்தை அறிந்தவங்க நீங்க கைவிடப்படுவதில்லை. நீ திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்தே உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்தே உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நிசா
இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கையை உயர்த்தி நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாக இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. திரும்ப சொல்லுங்க பாப்பா. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. திரும்ப சொல்லுங்க பாப்பா. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடவதில்லை. கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஆண்டவர் கடந்த வருடத்தில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் செய்த நன்மை நான் அடிக்கடி சொல்லுவேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த அபிஷேகத்துக்குள்ளே வந்தால் போதும், எல்லாம் தானா நடக்கும். ஆமென். நீ செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் ஒரு மனுஷன் மூலமாக உனக்கு செய்வார். உனக்கு தேவையான பணத்தை அவரே கொண்டு வந்து அவரே செலவு செய்வார். செலவு செஞ்சுட்டு அவரே சொல்லுவார், வேண்டான்ட்டு போவார். அதுதான் நீ அறிந்த கர்த்தர். எத்தனை முறை கர்த்தர் உனக்கு உதவி செய்திருக்கிறார். நீ கடங்காரனாகி தெருவில் போயிடுவான்னு எல்லா நாயும் நினைக்கும் போது அந்த நாய்களுக்கு முன்பு கர்த்தர் உன் கடன் வேண்டான்னு சொல்லி உன்னை ஆசீர்வதித்த தெய்வத்துக்கு நீ நன்றி உள்ளவனாய், நீ நன்றி உள்ளவளாய். ஆண்டவரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இன்னைக்கு காலைல தான் நான் ஒரு எண்ணத்தை யோசித்தேன். ஜெபம் இல்லை, யோசனை. என் யோசனையே பவராக தான் இருக்கும். அதான் பவர்ஃபுல் ஜெபம். என்ன யோசித்தோம்னா, மாடியில் இன்னொரு மாடி போடணும், எய்த்தாப்பில் இருக்கிற ஷெட்டை காலி பண்ணிவிட்டு ஒரு பெரிய ரூம் 2 ரூம் கட்டணும் அப்படின்னு யோசிக்கும்போது கூட இருந்த எங்கள் அண்ணன் இன்னைக்கு வந்திருந்தார். மேலே ஒரு ரூம் எடுத்துட வேண்டியது, ஒரு ஷெட்டு போட்டுற வேண்டியதானே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை ரூமே எடுக்க போகிறேன், எய்த்தாப்லேயே எடுக்க போகிறேன், மேலே எடுக்க போகிறேன், ஒரு ப்ராஜெக்ட் முடிய போகுது, சீக்கிரமாக எடுக்க போகிறேன். அன்பானவர்களே, நம்ம என்ன தைரியத்தில் சொன்னோம்? we are working L&T company? No, we are under the supernatural power. ஆண்டவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைக்குள்ளே இருக்கிறோம். அதனால நம்முடைய யோசனை பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால
அதனால் அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ யோசிக்கலாம், ஐயோ என்னுடைய கடனே இல்லாமல் எனக்கு வழி நடத்தின ஆண்டவர் எப்படி எனக்கு வீடு கட்ட உதவி செய்வாரா? சத்தியமாக செய்வார். நிச்சயமாக இடம் வாங்க உதவி செய்வார். நிச்சயமாக அடுத்த ப்ராஜெக்ட் நீ வீடு கட்டுவ, இடம் வாங்குவ. ஆண்டவர் உனக்கு வாசலை திறப்பார். ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த நிலங்கள், அந்த வீடுகளெல்லாம் நீ விற்று ஆண்டவர் உனக்கு புதிதான இடத்தையும் புதிதான வீட்டையும் தருவார். அதுக்கு நீ இப்போமே ப்ராஜெக்டை போட ஆரம்பிச்சினா, பிளானை போட ஆரம்பிச்சினா, கர்த்தர் தானா எல்லா வாசலையும் திறப்பார். அவருக்குள்ள நீ இன்னைக்கு இருக்கும்படிக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். திக்கற்ற பிள்ளைகளை, எளியவர்களை கைவிடுவது தேவன் அல்ல. அவர் என்னைக்கு நம்மளை மறக்கிறவர் இல்லை. நீ நினச்சிக்கிட்ட ஐயோ மறந்துட்டாரோ ஆண்டவர், நெவர் பி ஹி ஃபர்கட். அவர் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டார். நம்ம எல்லாம் அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நீ அவருடைய நாமத்தில் போகும்போது உன்னை பார்க்குறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சார் தீட்டு போங்க சார், எப்போனாலும் துட்டு தாங்க சார், எங்களுக்கு நீங்கள் பொருளை மட்டும் கொண்டு போங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு உன் முகத்தை வெட்கப்படுத்தாதபடிக்கு நடத்துவாராம். நான் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கல் எடுக்க போனேன். என்னை பார்த்து ஒரு நபர் சொன்னார், சார் துட்டே வேண்டாம், தீட்டு போங்க, இப்போவே தீட்டு போங்கன்னாரு. நான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு கடன்லாம் வேண்டானே. சார் கடன் இல்லை சார், நீங்கள் கொண்டு போங்க சார், எப்போனாலும் கொண்டு வந்து பணம் தாங்கண்ணா. நீ நாளைக்கு எனக்கு அனுப்பிவிடு, நான் நாளைக்கே பணத்தை தந்துடுவேன், இன்றைக்கி வேண்டாம். ஏன்னா நம்மளை ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு நமக்கு பல ஆயிரங்களை கொடுத்து உதவுறவன் இருக்கான். ஒருவேளை அவன் முத நாளை தூக்கி விட்டுட்டு மறுநாள் காலையில் என்ன சொல்லுவான் தெரியுமா? சார் துட்டே வேண்டான் இருப்பான். அப்படி கூட ஆண்டவர் செய்வார். அப்படியே வலது கையை உயர்த்தி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் சத்தியமாய் கைவிடப்படுவதில்லை. நான் இந்த பலிபீடத்திலிருந்து யார் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பேசுகிறேனோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா இது என் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. நீ வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி கடங்காரனாக திரியணும்னு நினச்ச இடத்துல உனக்கு லட்சங்களை செலவு பண்ணிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுக்கிறார். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த அபிஷேகத்தில் வந்து சும்மா உட்கார்ந்தா போதும், எல்லா பக்கமும் உனக்கு எல்லாம் வாய்க்கும். ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லிட்டு நம்ம இந்த ஆராதனையை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அவர்கள் கைவிடப்படுவதில்லை. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. டிவி ப்ரோக்ராமை பார்க்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீர். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். சரி, நமக்கு டைம் இல்லை. ஸோ we have to complete at 11 o'clock. ஆமாம், இந்த வாசிக்கிறவங்கெல்லாம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து வாசிக்க. கர்த்தருடைய பரிசு தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், பெரிய சுழல்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், இரவில் ஆள சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், பிரமாதமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், எமோரியின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், பாசானின் ராஜாவாகிய ஓகை அழிந்தவரை துதியுங்கள், அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் சோதரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 17 எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உடலில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் நியாயப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை பீடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர்.
என் வாய் மிராதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்கிறேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் சிறப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டொருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணி போல என்னை காத்தொருளும். என்னை ஒடுக்கிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராணனை பகைங்கருக்கும் மறைவாக உம்முடைய சேட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். அவர்கள் நினைவுகளில் இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பி பேசுகிறார்கள். நாங்கள் சொல்லும் பாதைகளை இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளி கொண்டிருக்கிறது. மீறுதலுக்கு அவளுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பாலா சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு என்னை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்மாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மனுஷருடைய கைக்கும் இமையில் தங்கள் மங்கை பொற்றுகிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானோ நீதியின் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். லேலியா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட இவ்வளோ நேரமாக உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நாங்கள் சங்கீத பகுதியை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்துவீராக. ஏசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 17 நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இதில் மொத்தத்தில் 2 காரியத்தை தான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நேரமும் காணாது, அதனால் இன்றைக்கி 2 பாயிண்ட் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அதில் முதல் வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். அல்லேலூயா. இந்த சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம். இந்த சங்கீதம் தாவீதின் விண்ணப்பமாக இருக்கிறது, தாவீதின் ஜெபமாக இருக்கிறது. அதில் முதல் காரியத்தில் பாருங்கள், தாவீது எப்படி ஜெபிக்கிறாரு. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டவர்களும் என் கூப்பிடுதலை கவனியும். நான் கூப்பிடுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, உதடுகள் கபடமில்லாத உதடுகளில் என்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை நன்கு நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்லையா, நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறவராய், பதில் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 33:3 பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணுறாரா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த சங்கீதம் 50:15 பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆபத்து நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், தேவையின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை கூப்பிடணும். அல்லேலூயா. நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். பத்தாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் இருக்கிறான். இயேசு எரிகோவுக்கு வருகிறார். இயேசு சீசர்களோடு கூட எரிகோவுக்கு பிரயாணப்பட்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் அந்த தெருவில் பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அதில் பாருங்கள், 46ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது திமேயின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனான இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை கூப்பிட்டது யாரு? ஒரு பிச்சைக்காரன். அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் ஒரு குருடன். அவன் என்ன பண்ணுறான், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவை கூப்பிட்டால் நிச்சயமாக எனக்கு பார்வை கிடைக்கும், இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக என் இருளான அனுபவம் வெளிச்சமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லாரும் இயேசு பின்னாடி கூட்டம் கூட்டமாய் போய்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது சகைவு இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அவனுக்கு கண்ணு பார்வை கிடையாது. ஆனால் எல்லாரும் கூச்சலிட்டு இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லி கூப்பிட்டதை அவங்க சொல்கிறத பார்த்துட்டு தான் அப்போ இயேசு இந்த பக்கம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்தை என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக எனக்கு பார்வை கிடைக்கும் என்று சொல்லி அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான். அப்பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? மற்றவங்களா, சத்தம் போடாத, நீ என்ன சொல்லாத, இயேசுவை கூப்பிடாத, சத்தம் போடாமல் அமைதியாரு, நீ ஒரு பிச்சைக்காரன் என்று சொல்லி அவனை அதட்டினார்கள். அதில் 47 பாருங்க, 48 அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு பிச்சைக்காரன். இயேசுவை கூப்பிட்ட உடனே நிறைய பேர் என்ன பண்ணாங்களாம், சத்தம் போடாத, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி அதட்டினார்கள்.
அப்போ பாருங்கள், அதட்டினோடனே இவன் உடனே சும்மா இருக்கலை. இல்லை, இன்னும் நான் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிடுவேன். ஏன் சொன்னால் எனக்கு அப்போதான் பார்வை கிடைக்கும், அப்போதான் என் இருளான அனுபவம் மாறும் என்று சொல்லி இவன் முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே இயேசு போயிட்டு இருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படி திரும்பிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆனால் இயேசுவை நோக்கி ஒருத்தன் கூப்பிடுகிறான் என்று சொன்னதும் அவர் நின்றார், திரும்பினார். அல்லேலூயா. அதில் பாருங்க 49 இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். யாரெல்லாம் அந்த பர்த்திமைவை அதட்டுனாங்களோ அவங்களே வந்து சொல்கிறாங்க, திடன்கொள், திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார், திடன்கொள் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கூப்பிடுறாங்க. அப்போ இந்த குருடன் என்ன பண்ணுறான், இயேசு அருகே கடந்து போகிறான். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தார். அல்லேலூயா. இயேசு உன்னை கூப்பிடுகிறார் என்று சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரனாய் இருந்த, குருடனாய் இருந்த அந்த பர்த்திமைக்குள்ள என்ன வந்துட்டு, விசுவாசம் வந்துட்டு. இயேசு கூப்பிட்டுட்டார்னா இனி இந்த பிச்சைக்கார வஸ்திரம் நமக்கு தேவையில்லை, இனி இந்த கிழிஞ்ச துணி நமக்கு இனி தேவையில்லை சொல்லி அவன் பிச்சை எடுப்பதற்காக அந்த மேல் வஸ்திரத்தை கலட்டி தூரே எறிந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் பாருங்க, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்! இயேசு என் ஜெபத்திற்கு பதில் தந்துட்டாரு, இயேசு நிச்சயமாக எனக்கு பார்வை தந்துடுவார், அதுக்கு தான் நான் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லி இனி நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோடு எந்திக்கும் போதே அவனுடைய பிச்சைக்காரனுடைய அந்த வஸ்திரத்தை கழட்டி எறிந்து விட்டு எழுந்து வந்தான். அல்லேலூயா. இயேசு கிட்ட வராரு. அப்போ இயேசு அந்த பர்த்திமை குருடனை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எல்லாருடைய ஜெபத்திற்கும் பதில் தருகிறவராக இருக்கிறார். அவர் ஏழை பணக்காரன் என்று பார்க்கிறவர் அல்ல, அழகானவர்கள் அழகில்லாதவர்கள் என்று பார்க்கிறவர் அல்ல, பணக்காரங்க கஷ்டப்பட்டாங்க என்று சொல்லி பார்க்கிறவர் அல்ல, படித்தவன் படிக்காதவன் என்று பார்க்கிறது அல்ல, கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று பார்க்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிறார். அவர் நேசிக்கிறார். யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கோட்டு சுட்டு போட்டிருந்தாதான் அவன் கூப்பிட்டாதான் பதில் கொடுக்கணும், அப்படி அல்ல. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் உலக மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸை போட்டு எடை போடுவாங்க, பணத்தை பார்த்து எடை போடுவாங்க, வசதியை பார்த்து எடை போடுவாங்க, அவர்களுடைய அந்தஸ்தை பார்த்து எடை போடுவாங்க, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்து எடை போடுவார்கள். அதற்கு ஏற்றாற்போல மரியாதை கிடைக்கும். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். என் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேனே, அப்படி அல்ல.
நீங்கள் கருப்பாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஐயோ எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லையே, என் ஜெபத்தை கேட்பாரா? நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஐயோ நான் படிக்கலையே, எனக்கு ஒன்றுமே தெரியாத, ஸ்கூல் பக்கமே நான் போனதில்லையே, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? நிச்சயமாக கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் பதில் தருகிறவராய், ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுவதற்கு தயங்க வேண்டாம். எதுவுமே உங்களுக்கு தடையாக இருக்காது. ஆனால் இயேசு நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்னா விசுவாசம் இருக்கணும். அந்த பிச்சைக்காரனுக்கு விசுவாசம் இருந்தது. இயேசு கூப்பிட்ட உடனே இனி இந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை, இந்த பிச்சை எடுக்கிற ட்ரெஸ் இனி தேவையில்லை என்று சொல்லி உதறி எறிந்து விட்டு விசுவாசம் அவருடைய இருளான அனுபவம் மாறியது. அவனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தது. அவனுடைய கண் திறக்கப்பட்டது. பார்வை அடைந்தான். அல்லேலூயா. பார்வை இல்லாமல் கண்டிப்பாக வாழவே முடியாது. நைட்டு ஃபுல்லும் கரண்ட் இல்லை, இருந்துருவோமா? இருட்டுக்குள்ளே இருந்துருவீங்களா? ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூமில் போயிடுவீங்களா? இன்வெர்ட்டரோ எதுவுமே இல்லாமல். இப்போ இன்வெர்ட்டர்லாம் வந்துட்டு, ஆனால் இன்வெர்ட்டர் இல்லாமல், எந்த ஒரு டார்ச் லைட் இல்லாமல், செல்லு லைட் இல்லாமல் போயிடலாமா? போக முடியும். அல்லேலூயா. அது கண்ணு தெரியாத ஒரு நபருடைய வாழ்க்கையும் அப்படிதான். அது ரொம்ப இருளான அனுபவம். எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கண் பார்வை இருக்கணும். கண் பார்வைனா ரொம்ப கஷ்டம். அப்போ பாருங்க, அவருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். ஆனால் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டோன்னே எனக்கு இனி இந்த பிரச்சனை இருக்காது, என் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிவிடும் என்று நம்பிக்கையோடு வந்தான். அவன் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். சங்கீதத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். சங்கீதம் 17:7 உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபை விளங்க பண்ணும். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்பித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம இயேசு கிட்ட நம்பிக்கையோடு வரும்பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள், மனுஷிகள், பிசாசுகிட்ட இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? விடுவிப்பார். அல்லேலூயா. நம்மை தப்புவிப்பார், நம்மை பாதுகாப்பார். நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நிற்கான். 40 நாளாக இஸ்ரவேல் ஜனங்களையும் தூஷித்து தேவனையும் தூஷித்து, என்கிட்ட யார் ஒத்தைக்கு ஒத்தைய சண்டைக்கு வரா பாப்போமா? நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் எல்லோரும் எனக்கு அடிமை, நீங்கள் ஜெயிச்சிட்டு நான் உங்களுக்கு அடிமை என்று சொல்லி அந்த கோலியாத் சொல்கிறான். அவன் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு. அவன் தோற்றத்தை பார்த்து எல்லாரும் பயந்து போய் நடுங்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அவன் யுத்தம் பண்ணுறதில் நல்ல தேர்ந்தவன். அப்போ அவனுடைய ஹைட் அண்ட் வெயிட்டை பார்க்குறாங்க, அவனுடைய சரீரத்தில் போட்டிருக்கிற ஆயுதத்தை பார்க்குறாங்க. அவன் இன்னொன்று நல்ல பலசாலியாக இருக்கிறான். இவனெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியாத, அப்படி ஒத்தைக்கு சண்டைக்கு போனால் தூக்கி எரிஞ்சிருவான் நம்மளை, நம்ம அவ்வளோதான், ஆள் அவுட் ஆகிடுவான்னு சொல்லி எல்லாருமே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தாவீது அந்த யுத்த களத்துக்கு வரும்பொழுது அவன் சொல்கிறான், இவன் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம், கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு. நிச்சயமாக அவருடைய நாமத்தை கொண்டு நான் இந்த கோலியாத்தை ஜெயிப்பேன். அல்லேலூயா. அவன் ஒரு சிறுவன்,
மற்ற எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, சவுல் ராஜா கூட பயந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் தாவீது சொல்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் நிச்சயமாக ஜெயம் எடுப்பேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோடு போகிறான். மொத்தத்தில் எத்தனை கல் எடுத்தான்? 5 கல், ஒரே ஒரு கவனை எடுத்துகிட்டு போனான். ஆனால் கோலியத் அவனை பார்த்து ஏளனமாய் பார்த்து சிரித்தான். ஏ பொடி பையா, நீ நான் என்கிட்ட சண்டைக்கு வர, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? உன்னை கொன்னுட்டு பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நான் ஆகாரமாய் போடுறேன் பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவன் சொல்லுவான், நான் ஒன்று அந்த மாதிரி பண்ணுறேன், நான் இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்தினால் நான் வரேன் என்று சொல்லிட்டு ஒரே ஒரு கல்லை எடுத்தான். கரெக்டாக குறி வச்சான், பொட்டுன்னு போயிட்டான். அல்லேலூயா. ஒரே ஒரு கல் தான் கவனில் வச்சு எறிந்தான். அவன் கோலியாத் நெத்தியில் கரெக்டாக பட்டுச்சு. அவன் என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். விழுந்த உடனே அவன் வைத்திருந்த ஆயுதத்தை வைத்து தாவீது அவன் தலையை, கோலியாத்தின் தலையை வெட்டினார், ஜெயம் எடுக்க வைத்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்பி வரும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் அது வாய்க்காதே போய்விடும். நமக்கு விரோதமாக மனிதர்கள், மனுஷிகள், பிசாசு என்ன தந்திரம் போட்டாலும் அது வாய்க்காது, ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைத்து விடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தாவீதுக்குள்ள நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் என் கூட இருக்கிறார், இவன் எம்மாத்திரம். நான் சரீரத்தில் ஒருவேளை சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் ஆண்டவர் பெரியவர். நான் நிச்சயமாக அவருடைய நாமத்தினால, அவர் பவர்னால நான் அவனை ஜெயிப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடந்து போனான், ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. எல்லாரும் ஆடி பாடி மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தரை நம்பும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஐயோ, எனக்கு விரோதமாக இவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே சோர்ந்து போய்விடக்கூடாது. இல்லை, கர்த்தர் எனக்காக உதவி செய்வார், கர்த்தர் நிச்சயமாக என்னை அந்த சத்துருக்களிடமிருந்து என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நம்ம நம்பிக்கையோடு கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காதை போக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி 2 காரியத்தை பார்த்தோம். முதல்ல, கர்த்தரை நோக்கி யார் கூப்பிட்டாலும், எப்படிப்பட்டவங்க கூப்பிட்டாலும், எந்த சூழ்நிலையில் கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்கிறவராய், செவி சாய்த்து கேட்கிறவராய் இருக்கிறார், பதில் தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, நமக்கு விரோதமாக சில மனிதர்கள், மனுஷிகள், பிசாசு எழும்பும் பொழுது நம்ம கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் அவர் வாய்க்காதை போக பண்ணுவார். சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து கெம்பீரமாய் நடக்க பண்ணுவார். சத்துரு வெட்கப்பட்டு போய்விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தரை சார்ந்து நிற்போம், கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு இருப்போம். எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி